எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ரீசெண்டாக இப்போ வாங்கி விற்ற ஐஜிஎல் ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அனாலிசிஸ்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் எப்போவுமே சொல்கிற மாதிரி அது கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இல்லை வந்து ஏதோ குரூப்பில் ஆட் பண்ணி அதில் பணம் வாங்கி பண்ணுற வேலை கிடையாது. இது கம்ப்ளீட்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்காக எஜுகேஷனல் பர்பஸுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. தேங்க்யூ. ஸோ அக்டோபர் எண்டில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் ஒரு ஐஜிஎல் ஸ்டாக் வாங்க போகிறேன், ரிசல்ட்ஸ் போகிற வந்திருக்கு, நாளைக்கு 400 கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் ஆனால் 400 கீழே போகலை, இன்ஸ்டன்ட் 415 18ன்னு போச்சு. இதனால துரத்தி நான் வாங்கினேன். ஸோ என்னுடைய பை ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 418 காமிக்குது இங்கே. ஸோ நவம்பர் 8ஆம் தேதி 440 ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ தெரிஞ்ச உடனே நான் விற்றுட்டேன். அது பியூர் லக்குன்னு தான் சொல்லணும். எதுவும் நான் ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி இறங்க போகுதுன்னா வைக்கல. சரி, மார்க்கெட்டும் டவுனாக இருக்குது, இப்போதைக்கு ஒரு குட்டி ப்ராஃபிட் புக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விற்றேன். ஸோ இதை பற்றி ஏன் நான் வாங்கினேன், டீட்டெயிலாக ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ஐஜிஎலோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட். ஸோ 1998 இன்கார்பரேட் பண்ணாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு சிட்டிக்குள்ளே வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான வேலைகளை வந்து இவங்க பார்க்குறாங்க. மெயின்லி என்சிஆர் ரீஜனில் இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எம்ஜிஎல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மகாநகர் கேஸ் லிமிடெட். அவங்க மகாராஷ்டிரா பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் ஐஜிஎல் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர் டெல்லி சுற்றின ஏரியா வந்து இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அண்ட் பிஎன்ஜி கேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டெல்லி, நான் சொன்ன மாதிரி டெல்லி சுற்றி அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே வெஸ்டர்ன் யூபி அண்ட் ராஜஸ்தான் கூட அவங்க வந்து சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 25 லட்சம் பைப்டு நேச்சுரல் கேஸ் கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி 17 lakhs கேஸ் ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க வந்து இப்போது அவங்கள்ட்ட எவ்ரி டே எப்போ வேணுமோ அவங்களுக்குலாம் வந்து கேஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டு அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ஐஜிஎல் ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, மார்க்கெட் கேப் இப்போ குறைஞ்சி 22,000 இருக்குது. மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5, ஆல் டைம் லோ, கிட்டத்தட்ட ஒரு 10 years லோவில் இருக்குது. ப்ரைஸ் பை ஏர்னிங் 17 வந்து ரொம்ப ஒரு 10 years லோன்னு தான் சொல்லணும். இபிஎஸ் நல்லாவே இருக்குது, 24-25 இருக்குது. இது ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இப்போ இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 310லேருந்து 320க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரி சார், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக 418 வாங்கினீங்க, இப்போ 440 நீங்கள் வித்துட்டு வெளில வந்துட்டீங்க, நல்ல நேரம். ஸோ எதுக்கு இப்போ வந்து 310 வரைக்கும் இந்த கம்பெனி போயிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். அதற்கு இதுதான் காரணம். இப்போ ரீசெண்டாக இந்திரபிரஸ்தா கேஸ் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்திரபிரஸ்தா கேஸ் வந்து எப்படி கேஸை வந்து சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு லட்சம் லிட்டர் வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து 67% இல்லை வந்து ஒரு 70% வரைக்கும் அலோகேஷன் வந்து கம்மி ப்ரைஸில், ஏன்னா பொதுமக்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுனால கம்மி ப்ரைஸில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கெயில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த அலோகேஷனை போன மாதம் 20% குறைச்சாங்க. இந்த மாதம் இன்னொரு 20% குறைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி குறைச்சி 0 ஆக்கிட போகிறோம். ஏன்னா வந்து இவங்களுக்குலாம் இனிமேல் வந்து கேஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டோம், இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து கேஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேஸ் அலோகேஷன் வந்து 20% குறைச்சிக்கிட்டே வரதுனால, அதே மாதிரி 0 ஆக போகுதுன்னு சொன்னதுனால ஐஜிஎல் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கெயில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க 20% குறைக்க போகிறோம், அதனால் எங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ 25 இபிஎஸ் இருக்கிற கம்பெனி மேபி ஒரு 15-16 இபிஎஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்னிங்ஸ் குறைஞ்சாலே உங்களுக்கு வந்து ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அதிகமாகிடும். ஸ்டாக் வந்து ஹை வேல்யூ, அதாவது ரொம்பவே காஸ்ட்லியான ஸ்டாக் ஆகிடும். காஸ்ட்லியான ஸ்டாக் ஆனால் க்ரோத் இல்லை அப்படிங்கிறதுனால கீழே ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக போகும். அந்த காரணத்துக்காக தான் கீழே போயிருக்கு. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இவங்க வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க, கெயிலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வேறு இடத்துல வேறு எங்கேயாவது ஒரு சோர்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்லையோ இல்லை இந்த மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நாங்கள் வந்து கேஸ் எப்படி சோர்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த பிரச்சனையை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அவங்கள்ட்ட ஐடியா எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பட் என்ன ஃபிக்ஸ் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த கேஸ் ப்ரைஸ் இறங்கினது, சாரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்கினது பார்த்திங்கன்னா அப்படியே அதே லெவலில் இருக்குது. பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க, இல்லை வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மினிமம் ஒரு 2 குவார்ட்டர் நீங்கள் வந்து பார்க்கணும் எப்படி வந்து உங்களோட ப்ராஃபிட்டில் வந்து இம்பேக்ட் ஆகுது. ப்ராஃபிட் இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, பட் எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக வந்து கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் லாஸ் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தால் கண்டிப்பாக லாஸ் புக் பண்ணணும். இல்லை இது வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்கன்னா நம்ம தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ 2 குவார்ட்டர் வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் வந்து அமைதியாக பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா.
ஸோ கண்டிப்பாக இந்த எஜுகேஷனல் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும், யூஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்க இல்லை இது வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, வணக்கம், ஹாப்பி இன்வெஸ்டிங்.